ஹாய் வியூவர்ஸ், குட் டு see you. எனக்கு நான் ஒரு ரீசெண்ட் டேஸில் அட்டன் பண்ண ஒரு பிரைடில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது தப்போ இல்லை யாரையுமே ப்ளே பண்ணிலாம் கிடையாது. என்னோட ஒரு அனுபவம் அதை ஷேர் பண்ணணுன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி இப்போ அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பிரைடு இருக்காங்க, பிரைட் மேட் சம்திங் ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தங்க என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் எங்கே மேக்கப் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், நான் படித்த அகாடமி பேரை சொல்லி சொன்னேன். அவங்கள தெரியல அந்தளவுக்கு. நான் படித்தவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ரொம்ப ஏஜ்டு பர்சன். அவங்க பாஸ்ட் 30 இயர்ஸாகவே ஃபீல்டில் இருக்கவங்க. நான் ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன் மேக்கப் ஃபீல்டில். ஆனால் அவங்ககிட்ட சொன்னோன்னா, அப்போ நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட படிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் படித்தவங்க ஒரு பென்டர், ஒரு பியூட்டிஷியன் ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டு. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இவங்க என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட படிக்கலையா கேட்குறாங்க. அப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் யாருக்கா அப்படின்னு நான் அவங்கள கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்போ ட்ரெண்டில் இருக்க நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் மென்ஷன் பண்ணி அவங்க கிட்ட படிச்சிங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நம்ம யார்கிட்ட படித்தாலும் சரிக்கா, எதை எப்படி படித்து அதை எப்படி அவுட்கம் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறோன்றது, நம்ம ஒர்க்கில் ஒருத்தவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுன்றது இருக்குது. என் ஒர்க்கு நீங்கள் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு சவாலாகவே சிரிச்சிட்டேன். ஒரு நார்மல் கான்வர்சேஷனை தான் போச்சு. பட் எனக்கு அது மைண்டில் உறுத்திட்டே இருந்தது. எப்படி பீப்புள்ஸ் தே ஆர் அண்டர்ஸ்டாண்ட்னா, ரொம்ப ஃபெமிலியராக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நிறைய ரீல்ஸில் அவங்களோட ரீல்ஸே அடிக்கடி வரவங்க தான் வந்து ஒரு பக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. மற்ற யாருமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ இல்லை பியூட்டிஷியனோ கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஜெயம் ரவி சார் சொல்கிற மாதிரி. அப்படிதான் எனக்கு இந்த கொஸ்டின் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் யாராவது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். பார்த்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.